வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி பாட்டனி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் டோட்டலாக 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் பார்ட் ஏல 30 கொஸ்டின்ஸும் பார்ட் பியில் 150 கொஸ்டின்ஸும் இருக்கும். இதில் பார்ட் ஏல இருக்கிற 30 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க்கும், 21லேருந்து 30 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு 1 மார்க்கும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக 50 மார்க்ஸு. இதில் 20 மார்க் நீங்கள் எடுத்தாலே மினிமம் எலிஜிபிலிட்டி பாஸ் மார்க்கு. பார்ட் பியில் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். எஜுகேஷன் சைக்காலஜி, எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 மார்க்கும், ஜென்ரலில் 10 மார்க்கு, மேஜரில் 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக இதுக்கு வந்து 150 மார்க்கு. சரி, நெக்ஸ்ட் பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏற்பாடு என்பது ஞாயிறு மறையும் நேரம். கொஸ்டின் 2. கூற்று 1. வலிமையை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பைப்பூவை சூடி மகிழ்வர். ஸோ இது கூற்று 1 வந்து தவறு. ஏன் அப்படின்னா தும்பைப்பூவை வந்து சூட மாட்டாங்க, வாகைப்பூ தான் சூடுவாங்க. கூற்று 2. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகைப்பூவை சூடி மகிழ்வர். ஸோ இது வாகைப்பூ சூட மாட்டாங்க, இங்கே தும்பைப்பூ தான் வந்து சூடுவாங்க. ஸோ அதனால் கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறு. நெக்ஸ்ட், அகவற்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்க. நாலடியார். கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் அதிவீரராம பாண்டியர். கொற்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் அதிவீரராம பாண்டியர். கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினம் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபான்ஆற்றுப்படை குறிப்பிடும் உணவு குழல் மீன் கறி. பொறுத்துக. காலக்கணிதம் கண்ணதாசன், மேகம் நாகூர் ரூமி, காசிகாண்டம் அதிவீரராம பாண்டியன், பரிபாடல் கீரந்தையார். கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலரை தேர்க. கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலரை தேர்க. பலாமலர். ஸோ நெருஞ்சி மலர் வந்து நமக்கு கண்ணுக்கு புலப்படும். பூளை மலர், பூளைப்பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்து கண்ணுக்கு புலப்படும். கள்ளிப்பூ, கள்ளி செடியில் வர பூ. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். பலா மரத்தில் வர அந்த பலாப்பூ வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதுதான் பலா மலர். வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு வரலாற்று புதினம். உந்து வழி கிளர்ந்த ஊழியும் செந்தி சுடரும் ஊழியும் பணியோடு இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல்லை தேர்க. செந்தி. இல்நுழை கதிர் எனும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுக. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை. உனக்கு படிக்க தெரியாது என்ற நூல் யாரை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது? மேரி மேக்லியோட் பெத்யூன். கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க. மீனவன். மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் என்று கூறுவது இட வலுவமைதி. அரசனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை பாடுவது பாடான் திணை. இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க. கலை. பொறுத்துக. வீசு தென்றல் வினைத்தொகை, நன்மொழி பண்புத்தொகை, அண்ணன் தம்பி உம்மைத்தொகை, சாரைப்பாம்பு இரு பெயரிட்டு பண்புத்தொகை. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரி பொருளுக்குரிய திணை நெய்தல்.
கால வலுவமைதியை தேர்க. அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். வேம்பு, ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் முத்து. பாவலேறுவால் பாடப்பட்ட தமிழுக்கு பாவலேறுவால் பாடப்பட்ட தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எது? திருக்குறள், மெய்ப்பொருளுரை. எதிர்மறை தொழிற்பெயரை தேர்க. நடவாமை. பொதுமொழியை தேர்க. வேங்கை. விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர். கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு. கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா தூக்குமேடை நாடக பாராட்டு விழா. வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் சீவக சிந்தாமணி. கூற்று 1, ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. கூற்று 2, 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பா ஆகும். இதுக்கு சரியான விடை கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவுப் போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கர். சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர் அயோத்திதாசர். நெக்ஸ்ட் பார்ட் பி மேஜர். தண்ணீரின் மேற்பரப்பில் மிதக்கக்கூடிய பாசிகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. மிதவை தாவரம், அதாவது பைட்டோபிளாங்க்டன்ஸ். ஒற்றை மடிய கேமிட் உயிரி வகை வாழ்க்கை சுழற்சியால் காணப்படுகிறது. கோலியோகீட்டில் காணப்படுகிறது. பின்வருவனவற்றுள் எது மாற்றிணைவு உடல பூஞ்சையாகும்? மியூக்கர் ஸ்டோலனிஃபர். பொரல்லாவின் ஆர்கிகோனியத்தில் எத்தனை கழுத்து கால்வாய் செல்கள் இருக்கின்றது? 8 செல்கள். எந்த ஸ்பொராஞ்சியத்தில் ட்ரபகுலே காணப்படுகிறது? பாலிட்ரைக்கம். மார்சிலியா ஸ்போரோகார்ப் உருவாக்கத்தில் இலைக்காம்பு அல்லது முழு இலை கருதுகோளை உருவாக்கியவர் ஜான்சன். இதில் எந்த மரக்கட்டை பாலிசைலிக் வகையைச் சார்ந்தது? நீட்டம். நீட்டம் பெண் கேமிட்டோபைட்டின் கீழ் உள்ள விசிறி வடிவ திசு பேவ்மெண்ட் திசு. டிப்ளோசைக்ளிக் வாஸ்குலார் கற்றைகள் காணப்படுவது சைக்கஸ். இதில் ஆர்கிகோனியம் கண்டறியப்படவில்லை. நீட்டம். ஸ்பினோஃபில்லம் இருமுக கேம்பியம் கொண்டது என்று கூறியவர்கள் எக்கர்ட் மற்றும் காண்ட். வில்லியம் சோனியா சிவார்டியானா டேஸ் காலத்தை சேர்ந்தது? ஜுராசிக் காலம். பப்பாவர் தாவரத்தில் 6 கிளைகளுடன் காம்பற்று வட்டி வடிவில் காணப்படும் சூழ்முடி ரேடியேட் சூலகமுடி. சூர்ப்பை இணைந்து மற்றும் பல்வேறு வழிகளில் வெடித்து வரும் கனியை டேஷ் என அழைக்கலாம். உலர் வெடிகனி. உட்கருவில் உள்ள DNA ஆராய்வது கடினமாகும். அதனால் இதை பயன்படுத்துவது மிகவும் குறைவான அளவே ஆகும். சில நியூக்ளியர் தொடர்கள் வேகமாக பரிணாமம் அடையும். cpDNA. கீழ்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இருவித்திலை தாவரங்களின் புளோயம் நார்கள் வணிகத்தில் பயன்படும் பட்டை நார்களாகும். இவை மென்மையான நார்களாக வகைப்படுத்தப்படுகிறது. பொறுத்துக. நுனிசெல் கோட்பாடு நகேலி. ஹிஸ்டோஜன் கோட்பாடு ஹான்ஸ்டீன். டியூனிகா கார்பஸ் கோட்பாடு ஸ்கிமிட். காப்பர் கப்பே கோட்பாடு சப். ஆம்பிவேசல் பண்டல்ஸ் அக்கர் இன், அதாவது
பட்டயம் சூழ்ந்த கற்றைகள் டேஸில் காணப்படுகிறது. ட்ரெஸ்ஸினா. சுரக்கும் அல்லது சுரப்பியுள்ள டபிட்டம் இவ்வகை தாவர குடும்பங்களில் பெரும்பான்மையாக பதிவு செய்யப்படுகிறது. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள். மகரந்தத்தில் டேஸில் முளைத்துளைகள் அமைந்துள்ளது. மகரந்தத்தின் வெளிச்சுவர், எக்ஸைன். விதை முளைப்பின் போது பெரும்பான்மையான நொதிகள் கரு ஊட்டத்தசை இருக்கும் உணவினை முறிவுற உதவுகிறது. இதனை கீழ்கண்டவற்றுள் எது தூண்டுகிறது? ஜிப்ரலின். சீட் ஜெர்மினேஷன், ஃப்ளவரிங் அப்படின்னாலே ஜிப்ரலினிக் ஆசிட் தான் வரும். தாவர சூல் ஃபியூனிக்களுக்கு வலது கோணத்தில் குறுக்காக அமைந்துள்ள அமைப்பு கீழ்கண்டவற்றுள் எவ்வகையை சார்ந்தது? இருமுனை கசைலை வகை சூல். ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியில் பயன்படுத்தப்படும் நிழற்படிவ நுட்பத்தில் மாதிரியின் மேல்புறம் கன உலோகத்தினை டேஸ் கோணத்தில் பூசுவதால் காட்சிப்படம் மாறுபாடு அடைகிறது. 45 டிகிரி. பச்சை ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவில் டேஸ் நுண்ணுறுப்பு காணப்படுகிறது. குளோரோசோம். புரோட்டான் பம்ப் காணப்படும் செல் நுண்ணுறுப்புகள் டேஷ் மற்றும் டேஷ். மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்கணிகம். சரியான இணையை தேர்ந்தெடு. அமைலோபிளாஸ்ட் ஸ்டார்ச், குரோமோபிளாஸ்ட் சிவப்பு நிறம், எலையோபிளாஸ்ட் எண்ணெய்கள், அலியூரோபிளாஸ்ட் புரதம். வேக்யூலின் செல் சாறு டேஸால் ஆனது. கனிம மற்றும் கரிம கூட்டுப்பொருட்கள். நியூக்ளியார் ஒருங்கிணைவு இரண்டாம் நிலை கருத்தகத்தில் காணும் மரபணு எதை குறிக்கிறது? சரியான ஆன்சர் பி. எந்த ஆண்டில் நியூக்ளிக் அமிலம் மற்றும் புரத தரவு வங்கி NAPDP வெளியிடப்பட்டது? மார்ச் 1984. 9:3:3:1 இருபண்பு கலப்பு விகிதம் இவற்றில் எந்த நிரப்பு மரபணு விகிதமாக மாற்றியமைக்கப்படுகிறது? 9:7. நெட்டை மற்றும் குட்டை தாவரங்களுக்கு இடையிலான கலப்பில் மெண்டலால் கண்டுபிடிக்கப்பட்ட 787 நெட்டை மற்றும் 277 குட்டை தாவரங்களில் F2 தலைமுறையை X-ஸ்கொயர் சோதனை மூலம் பொருத்தத்தின் நன்மையை கண்டறிவோம். அட்டவணையின் மதிப்பு 3.84. இது சரியான விடை 0.607. 3 அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்கள் ஒரு பண்புக்கு காரணமாக இருக்கும்போது அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பல்கூட்டு இணை மரபணு. உயிரியல் சிக்கலின் பகுப்பாய்வு மற்றும் விளக்கத்தில் கணித முறையை கையாளும் புள்ளி விவரங்களின் பிரிவு உயிரின புள்ளி விவரவியல், பயோமெட்ரி. வேறுபட்ட இனத்தொகுதியிலிருந்து ஒரு இனத்தொகைக்குள் தனிநபர்களின் நகர்வு இவ்வாறு அழைக்கப்படுகிறது: இடம்பெயர்தல். ஒரே பெற்றோர் வம்சாவளியைச் சேர்ந்த 2 குரோமோசோம்களுக்கு இடையிலான இணை இவ்வாறு அழைக்கப்படுகிறது: தன்னியக்கமாக. தாவரங்களின் முழு மரபணுவையும் குறிக்கும் சிறிய DNA துண்டுகளாக பயன்படுத்தும் நுட்பம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மூலக்கூறு குறிப்பான், மாலிகுலார் மார்க்கர்ஸ். கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களின் செல் பகுதியில் நுழைவது டேஷ் வழியாக மற்றும் டேஷ் வழியாக டேஷ் முறைப்படி, அதாவது இலைத்துளை பரவுதல், அது ஸ்டொமேட்டா டிஃப்யூஷன். நைட்ரஜனஸ் நொதி வளிமண்டல நைட்ரஜனை அம்மோனியாவாக மாற்றுகிறது. பின்வருவனவற்றிலிருந்து சரியான வினை வரிசையை தேர்ந்தெடுக்கவும். இது சரியான ஆப்ஷன் பி. தாவரங்களில் டெர்பின்கள் தொகுக்கப்படும் வளர்சிதை மாற்ற பாதை எது? மெலோனிக் அமில பாதை. பைட்டோக்ரோமின்
பிஆர் மற்றும் பிஎஃப்ஆர் வடிவங்கள் முறையே பின்வரும் எந்த ஒளி அலைநீளங்களை உறிஞ்சுகின்றன? 610 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் மற்றும் 700 நானோமீட்டர் டு 800 நானோமீட்டர். பின்வருவனவற்றில் தாவரங்களில் காணப்படும் நிறைவுற்ற கொழுப்பு அமிலம் எது? பால்மிட்டிக் அமிலம். ஸ்டார்ச் ஏன் குளுக்கோசான் என்று அழைக்கப்படுகிறது? நீரார் பகுப்பில் ஸ்டார்ச் குளுக்கோஸ் மூலக்கூறுகளை மட்டுமே தருகிறது. பிறப்பு விகிதம் பின்வரும் சூத்திரத்தில் கணக்கிடப்படுகிறது. பிறப்பு விகிதம் B is equal to ஒரு யூனிட் நேரத்திற்கு பிறப்பு எண்ணிக்கை பை சராசரி மக்கள் தொகை. அதாவது இங்கிலீஷில் சொல்கிறாங்க பர்த் ரேட் B is equal to number of births per unit time average population. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான இணையை பொறுத்துக. லைக்கன்கள், ஆல்காக்கள் மற்றும் பூஞ்சைகள். மைக்கோரைசா பூஞ்சை மற்றும் உயர் தாவரங்கள். ரைசோபியம் லெகுமினஸ் தாவரங்கள். அனபீனா அசோலா. ஸோ இந்த பொறுத்துகளை எல்லா கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரும் நேராக கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள உயிர் புவியியல் மண்டலங்கள் எத்தனை? 10. டேஷ் என்ற வினையூக்கியை பயன்படுத்தி SO2 மாசுபாட்டை H2SO4 அல்லது NH4SO4 ஆக மாற்ற பயன்படுத்தப்படுகிறது. வெனடியம் ஆக்சைடு. துருவ பகுதிகளில் குளோரின் அணுக்கள் டேஷிலிருந்து வெளியிடப்படுகிறது. A மற்றும் B இன் வினை. தனு தாலுகா அறிவிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1991. ஒரு தீவின் இனங்களின் செழுமைக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துவது மேலே குறிப்பிட்ட அனைத்தும். சிற்றினின் தோற்றம், பரவுதல், அழிதல் இவை அனைத்தும். CRP என்பது பாதுகாப்பு இருப்பு திட்டம். இரத்தத்தை சிதைக்கும் தன்மையின் அடிப்படையில் பாக்டீரியாவை வேறுபடுத்தி காட்ட பயன்படுத்தப்படும் வளர் ஊடகம் எது? இரத்த அகார், அதாவது பிளட் அகார். ஆக்டினோமைசிட்ஸ் என்பது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. லாம்படா பேஜியின் DNA விரியானில் டேஷாக காணப்படும். நீளமான, அதாவது லீனியர். நுண்ணுயிர் மூல வித்து ஓம்புரியை தொடர்பு கொள்ளும் முதல் நிலை ஊடுருவல், பெனிட்ரேஷன். வைரஸ் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் லூயிஸ் பாஸ்டர். பிரியான் என்பது முதலில் முன்மொழிந்தவர் புரூஸ்னர். திசு வளர்ப்பு நுட்பங்கள் டேஷ் உற்பத்தி செய்வதற்கு வெற்றிகரமாக பயன்படுத்தப்படுகிறது. சிகோனின். சிவப்பு அழுகல் எதிர்ப்பு திறனை பெற்ற கரும்பு வகை சகாரம் ஸ்பான்டேனியம். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனை கண்டுபிடித்தவர் கேரி முல்லிஸ். மின்னோட்ட ரீதியான புரதங்களை பரிமாற்றம் செய்வதற்கு தொழில்நுட்பத்தின் பெயர் வெஸ்டர்ன் பிளாட்டிங். மரபணு பொறியியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத்திற்கான சர்வதேச மையம் இந்தியாவில் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. எந்த ஆல்காக்களின் குடும்பத்தில் ஆக்சோஸ்போர்கள் காணப்படுகிறது? பேசிலரோஃபைசியே. ஒரு செல்லாலான நீலப்பசும்பாசி எது? கிளியோகாப்சா. பாலினப்பெருக்க முறையற்ற பூஞ்சை கண்டறிக. டியூட்ரோமைசிட்ஸ். அல்லோமைசிஸ் பூஞ்சையில் பெண் இன கேமெட்கள் உற்பத்தி செய்யும் பாலின ஹார்மோன் சைரினின். எந்த பிரயோபைட்டின் இலையில் 2 வகையான செல்கள் காணப்படும்? ஸ்பாக்னம். கீழ்கண்டவற்றுள் எந்த பிரயோபைட்டில் ஒரு செல்லாலான கிளைத்தல் அற்ற ரைசைடுகள் காணப்படுகிறது? மார்கான்சியா. நகரும் தன்மை கொண்ட விந்தணுவை டேஷ் காணலாம்? ஜிங்கோ. கீழே உள்ள எந்த
நீட்டத்தின் சிற்றினத்தில் எதிர் மற்றும் குறுக்கு மறுக்கான இலையமைப்பை கொண்டுள்ளது. நீட்டம் உலா. வில்லியம்சோனியா சிவர்டியானாவின் இலை இந்த பேரினத்தை சார்ந்தது. டீலோஃபில்லம். நிலக்கரி என்பது அழுத்த படிமம். காம்பற்ற கூட்டமான மலர்களை கொண்ட தட்டை வடிவ மைய அச்சு பகுதி கொண்ட மஞ்சரி சிரமஞ்சரி, அதாவது ஹெட் இன்ஃப்ளாரசன்ஸ். உலகின் அனைத்து உயிர்களின் உயிரியல் பெயர்களையும் சிற்றினம் 2000 திட்டத்தின் வழியாக டேஷ் எனும் தரவு தளத்தை உலக பல்லுயிர் தரவுத்தளம் வெளியிட்டது. IPNI. பயிரிடப்படும் தாவரங்களின் இருபெயர் சூட்டும் முறை டேஷ் அமைப்பு நெறிப்படுத்துகிறது. ICNCP. அடால்ஃப் எங்லர் மற்றும் கார்ல் பிராங்டல் வகைப்பாட்டின் படி பின்வருவனவற்றில் எது இருவித்திலை தாவரங்களின் 2 துணை வகுப்புகளின் பெயர்? ஆர்கிக்ளாமிடியே மற்றும் மெட்டாக்ளைமிடியே. 1545 பிசா தாவரவியல் தோட்டத்தின் சமகாலத்தில் இந்த தோட்டம் நிறுவப்பட்டது. இதன் தன்மை இத்தாலிய நாட்டின் தன்மைக்கு ஏற்ப அழகுடன் அறிவியலின் சேவைக்காக உருவாக்கப்பட்டது. கீழ்வருவனவற்றில் எந்த தோட்டத்தை பற்றி மேற்குறிப்பு கூறுகிறது? படுவா தாவரவியல் பூங்கா. ஆக்கு செல்கள் உறுப்பின் வட்ட சுற்றளவுகளுக்கு இணையாக அமைந்திருப்பதை டேஷ் என அழைக்கலாம். பட்டை வளர்த்திசு. வேர்க்கடலை தாவரத்தின் சூலகத்தண்டின் நீட்சியானது டேஷின் செயல்பாட்டின் முடிவாகும். இடையாக்கு திசு. இவ்வகை இலைத்துளைகளில் காப்பு செல்கள் சூழ்ந்த 3 ஒழுங்கற்ற அளவுடைய துணை செல்கள் காணப்படும். இவை இவ்வாறு பொதுவாக அழைக்கப்படுகிறது. குருசிஃபரஸ் வகை. இருவித்திலை தாவரங்களில் கீழ்கண்டவற்றுள் எந்த வகை கணு தொடக்க நிலை வகையானதாக கருதப்படுகிறது? மூவிடை வெளிக்கணு. கீழே உள்ள அட்டவணை மகரந்த துகளின் அளவை கொண்டு எட்மேனால் வகைப்படுத்தப்பட்டது. மகரந்த குழு அளவுகோல்: மைன்யூட்டா 10 to 25 μm, மீடியா 25 to 50 μm, மேக்னா 50 to 100 μm, ஜைஜாண்டா 200 μm மேலுள்ளவை. பலகருத்தன்மையை ஆரஞ்சு விதைகளில் முதலில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? லியூவன்ஹாக். காலோஸ்களை சாயமேற்ற டேஷ் சாயம் பயன்படுத்தப்படுகிறது. அனிலின் ப்ளூ. ராபர்ட் ஹூக் எந்த ஆண்டில் எளிய நுண்ணோக்கியின் மூலம் செல்லை கண்டறிந்தார்? 1665. டேஷை சாயமேற்ற காரத்தன்மை கொண்ட சாயங்கள் பயன்படுத்தப்படுகிறது. உயிரற்ற சாறு எர்கட்டோபிளாசம். செல் சவ்வு என்று பெயரிட்டவர் டேஷ் ஆவார்? நகேலி மற்றும் கிராமர். 1855. நியூக்ளியஸ் சவ்வில் காணப்படும் 2 சவ்வுகளின் தடிமன் அளவு தனித்தனியே டேஷ் ஆகும். 90 ஆம்ஸ்ட்ராங். RNA மூலக்கூறில் அடங்கியுள்ள 60S பெரிய துணை அலகின் எடையின் அளவு 1.5 மில்லியன் டால்டன். புரோகேரியாட்டிக் செல்லின் இடமாற்றி கூறுகள் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் R.W. ஹெட்ஜஸ் and A.E. ஜேக்கப். ஹெட்ஜஸ் அண்ட் ஜேக்கப். காமா DNA பாலிமரேஸ் இவ்வாறு அழைக்கப்படுகிறது: மைட்டோகாண்ட்ரியல் பாலிமரேஸ். குரோமோசோம்கள் தனித்துவமாக தெரியும் செல் பகுப்பு நிலை மெட்டாபேஸ். ஒரு மரபணு மற்றொரு மரபணுவின் செயல்பாட்டை வேறு இடத்தில் அடக்கும்போது அது இவ்வாறு அழைக்கப்படுகிறது: மறைத்தல் பாரம்பரியம். எபிசாசிஸ். கணித வெளிப்பாடுகளின்
தொடர்பில் ஒன்று சார்ந்ததாகவும் மற்றொன்று சார்பற்றதாகவும் இருக்கும் இரண்டு மாறிகளுக்கு இடையிலான தொடர்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பின்னடைவு சமன்பாடுகள், அதாவது ரெக்ரஷன் ஈக்குவேஷன்ஸ். பயிரிடப்பட்ட தாவர இனங்களுக்கான 8 முக்கிய தோற்ற மையங்களில் முதலில் முன்மொழிந்தவர் வாவில்லோ 1926. ஓரடுக்குடைய எண்ணின் மடங்குகளில் குரோமோசோம்களின் அதிகரிப்பு என்று அழைக்கப்படுவது டேஷ் பன்மய நிலை, பாலிப்ளாய்டி. தாவரங்களின் கனிம ஊட்டச்சத்து உட்கொள்வதில் ஐனோஃபோர்ஸ் முக்கியமான இடம் பெற்றுள்ளது. இவற்றில் கீழ் கண்டவை எவை என குறிப்பிடுக? கிராமிசிடின், நைக்ரேசின், வேல்யூமைசின். ஒளி சுவாசத்தின் போது நடைபெறும் நிகழ்வுகளை கீழ்கண்டவாறு குறிப்பிடலாம். இவற்றில் சரியானதை தேர்வு செய்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4 சரி. கிரெப்ஸ் சுழற்சியின் ஏடிபி பின்வரும் எந்த வினையில் உருவாகிறது? சக்சினைல் கோயே டு சக்சினிக் ஆசிட். பின்வருவனவற்றில் தாவரங்களில் காணப்படும் இயற்கையான சைட்டோகைனின் எது? ஜியாட்டின். பை மற்றும் சை பிணைப்பு கோணங்களை கணக்கிடுவதன் மூலம் அமினோ அமில வரிசையிலிருந்து ஒரு புரதத்தின் இரண்டாம் நிலை அமைப்பை கணிக்க முடியும். இந்த நுட்பம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ராமச்சந்திரன் வரைவு. உணவு வலைக்கு பின்வரும் நிபந்தனைகளில் எது உண்மை? Which of the following condition is true for food web? உணவு வலை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பல வழிகளில் எப்படி இணைக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. சரியான இணையை பிரிவு 1 மற்றும் 2 உடன் பொருத்துக. ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வெப்பமண்டல மலைக்காடுகள் ஹெஃபியா, வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் டெக்டோனா, மிதவெப்பமண்டல பரந்த இலைக்காடுகள் குர்கஸ், மிதவெப்ப ஓசி இலைக்காடுகள் ஏபிஸ். சரிஸ்கா வனவிலங்கு சரணாலயத்தில் தோக் தாவரங்கள் டேஷில் காணப்படுகிறது? மலைகளின் மேல் முகடுகளில், அப்பர் கிரஸ்ட் ஆஃப் ஹில்ஸ். தாவரங்களின் பரவல் முறை மற்றும் வயது என்பது ஒன்றுக்கொன்று நேர் விகிதத்தில் தொடர்புடையது. பெக்டின் மீத்தைல் எஸ்டரேஸ் அடிப்படையில் பெக்டினின் மீத்தைல் தொகுதிகளை நீரார் பகுப்படைவதை ஊக்குவிக்கும். நெல்லில் தோன்றும் துங்க்ரோ நோய் தோற்றுவிக்கும் காரணி வைரஸ். டேஷ் இன்டர்பெரான்களுக்கு உணர்திறன் கொண்டவை வைரஸ்கள். இது 2 இலை கொண்ட டிஎன்ஏ வைரஸ், காலிமோ வைரஸ். குறுக்கு சந்திப்புகளில் உயர்கல்வி கொள்கை மற்றும் நடைமுறைக்கான அவசியங்கள் என்ற தலைப்பில் FICCI உயர்கல்வி உச்சி மாநாடு அதன் டேஷ் அறிக்கையில் கல்லூரிகள் முன்னிலை வகிக்க பரிந்துரைத்துள்ளது 2008. பள்ளி கல்விக்கான பெற்றோரின் செலவு. இந்தியாவில் ஒரு குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவதற்கான செலவுகள் டேஷ் அமைப்பின் சமூக மேம்பாடு அறக்கட்டளையின் கீழ் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அசோசாம். அனைவருக்கும் கல்விக்கான தாகர் செயல் திட்டத்தின், அதாவது EFA இன் தொடர்ச்சியாக டேஷ் உருவாக்கப்பட்டது. தேசிய கொள்கை இலக்குகள் மற்றும் நோக்கங்களை EFAவின் உலகளாவிய இலக்குடன் இணைக்க பயன்படுகிறது. தேசிய செயல் திட்டம், நேஷனல் பிளான் ஆஃப் ஆக்ஷன். மெய்ப்பொருளியல் என்பது புலப்படும் டேஷ் உலகத்திற்கு அப்பால் அல்லது அதற்கு மேல் இருப்பதை படிப்பதாகும். இயற்பியல், அதாவது பிசிக்கல். கல்வி என்பது குழந்தைகளின்
படைப்பு திறன்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு செயல்முறையாகும். அது வெறும் புத்தக கற்றலுடன் தொடர்புடையது அல்ல என்று நம்பியவர் தாகூர். உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி ஊடகம் மூலம் சர்வதேச புரிதலை பரப்புவதற்கு டேஷ் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது. யுனெஸ்கோ. சங்க காலத்தில் ஆசிரியர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? கணக்காயர். சீவக சிந்தாமணியை எழுதியவர் யார்? திருத்தக்க தேவர். தமிழ்நாட்டின் பெண் சுதந்திர போராட்ட வீரர்களில் பர்மாவில் காந்தி சேவா சங்கத்தை தொடங்கியவர் யார்? லட்சுமி அம்மாள். ஆளுமை வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் 8 நிலைகள் வழியாக உருவாகிறது என்று கூறியவர் எரிக் எரிக்சன். ஒரு நபரின் பார்வை கூர்மை 20/200க்கு குறைவாக இருந்தால் அது குறிப்பிட்ட அளவு பார்வையற்றவர், அதாவது லீகலி பிளைண்ட். கர்ப்ப காலத்தில் அதிகமாக மருந்து அருந்துவது டேஷுக்கு காரணமாகிறது. குழந்தையை இதய கோளாறு ஏற்படுதல். முயன்று தவறி கற்றல் சூழலில் முயற்சி அல்லது செயலின் எண்ணிக்கையிலான அதிகப்படுத்துகையில் தமது அடைவு திறனும் ஒரே சேர அதிகரிக்கும். தாண்டைக் இதனை டேஷ் என பெயரிட்டார். மிகுதி பெருக்கம். பின்வருவனவற்றுள் எந்த ஒரு முறை அல்லது அணுகுமுறையை H.E. ஆம்ஸ்ட்ராங் பரிந்துரைத்தார்? கண்டறி அணுகுமுறை, டிஸ்கவரி அப்ரோச். ஆசிரியர் பொறுப்புணர்வின் ஒரு தொழில்முறை மாதிரி டேஷுடன் சமன்படுத்த வேண்டும் மற்றும் இதனுடன் பின்பற்ற வேண்டும். செயல்முறையின் கொள்கைகள். கேலனின் வகைப்பாட்டின்படி எந்த உடல் திரவம் நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பான ஆளுமையுடன் தொடர்புடையது? இரத்தம். டேஷ் என்பது ஏதேனும் ஒரு பொருள் அல்லது மகிழ்ச்சி அல்லது பிரச்சனையின் மீது தொடர்ந்து மன செயல்பாட்டை ஒருங்கிணைத்தல் ஆகும். நீடித்த கவனம். பன்முக காரணி கோட்பாட்டின் முக்கிய ஆதரவாளராக இருந்தவர் E.L. தாண்டைக். தெரியாத அளவை தெரிந்த அளவோடு எண் அலகு வழியாக ஒப்பீடு வெளிப்படுத்துவது கல்விசார் அளவீடு, எஜுகேஷனல் மெஷர்மெண்ட். கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்ற கணக்கீட்டு திறன்களை அளவிடுவதற்கான சோதனை எது? ஏற்புடைமை சோதனை, the validity test. உற்றுநோக்கல், கணிப்பு, நேர்காணல் மற்றும் தர அளவுகோல்களின் பொதுவாக பயன்படுத்தப்படும் கருவியானது தரவுநிலை கருவி, அதாவது தரநிலை கருவி, குவாலிட்டேட்டிவ் டூல். நம்பகத்தன்மை என்பது பெறப்பட்ட சோதனையின் மதிப்பெண்களில் உள்ள உண்மையான மாறுபாட்டின் விகிதமாகும் என கூறியவர் கில்ஃபர்ட். தலைமைத்துவ மேலாண்மை பாணியின் வகையை தீர்மானிக்க வணிக உரிமையாளர்களை பயன்படுத்தக்கூடிய கோட்பாடு எது? கிரிட். நிறுவன திட்டமிடல் என்ற திட்டம் ஒரு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உள்ளது என கண்டறிந்தவர் யார்? ஸ்ரீ J.P. நாயக். பின்வருவனவற்றுள் எது கலைத்திட்ட மேம்பாட்டின் கொள்கை அல்ல? ஆசிரியர் மையப்படுத்தப்பட்ட தன்மை, அதாவது டீச்சர் சென்டர்னஸ். டெய்லரின் கலைத்திட்ட மாதிரி வெளியிடப்பட்ட ஆண்டு 1949. சிக்கலை மையமாக கொண்ட வடிவமைப்பை முன்மொழிந்தவர் உடோ. பள்ளிதான் குழந்தையின் அனைத்து அனுபவங்களையும் பெற பொறுப்பேற்கிறது என கூறியவர் W.B. ராகன். திறந்த கல்வி வளங்கள் என்ற சொல்லை சுட்டிக்காட்டிய அமைப்பு யுனெஸ்கோ. 2011 ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் எத்தனை திறந்தவெளி இணைய வகுப்புகளை துவங்கியது? 3. மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அதாவது MAKA விருது 2024 ஒட்டுமொத்த வெற்றியாளர் விருதினை டேஷ் அணி பெற்றது? சண்டிகர் பல்கலைக்கழகம். பின்வருவனவற்றில் எது ஃபைலெட்டிக்
படிப்படியான நன்மையை சிறப்பாக விவரிக்கிறது. இனங்கள் நீண்ட காலத்திற்கு மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் மாறுகின்றன. அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் பற்றி கூறும் இந்திய அரசமைப்பின் பகுதி எது? பகுதி 4. கீழ்கண்டவர்களுள் யார் அரிக்கமேடு பகுதியில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டார்? மார்டிமர் வீலர். இந்தியாவில் மாதிரி கிராமங்களை உருவாக்க பின்வரும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டம் எது? சன்சத் ஆதர்ஷ் கிராம யோஜனா. IAEA அமைப்பின் விரிவாக்கம் என்ன? சர்வதேச அணுசக்தி நிறுவனம். 177. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து A. 178. ஸோ ரூபாய் 1000 ஆனது 10% கூட்டு வட்டியால் அசலுடன் சேரும்போது எவ்வளவு காலங்களில் ரூபாய் 1331 மாறும்? 3 வருடங்கள். 9ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரையிலான ஆன்லைன் படிப்புகளை இந்தியாவில் எங்கும் எவரும் அணுகக்கூடிய வகையில் எளிதாக்கும் போர்ட்டலை அடையாளம் காணுக. ஸ்வயம். விண்வெளியில் வாகனங்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்படாத ஒன்றை கண்டுபிடிக்க. ALV. ஓகே, தேங்க்யூ. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.